நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தைரியம் பாராட்டினார்ல அவரை துதிக்கலாமா? மதுமுகம் நோக்கி பார்த்தோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரை சொல்லுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கைவிடப்படுவதில்லை. வேறு போது வாசிக்கலாமா? யோவேல் 2வது அதிகாரம் 25-26. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இங்கே யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், நான் என் பிள்ளைகளை எவ்வளவு சிரமப்படுத்தணும், அதற்கு பதிலாய் சம்பூர்ணமாய் அவர்கள் நான் எதையெல்லாம் இழக்க பண்ணணும் அதற்கு ரெண்டத்திலே சம்பூர்ணமாய் கொடுப்பேன். அவங்க சாப்பிட்டு திருப்தி அடைய முடியாது செய்வேன். அப்படி நான் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர், நான் அப்படி உங்களை கஷ்டப்படுத்தினாலும் தண்டித்தாலும் உங்களுக்கு செய்த அக்கிரமங்களுக்கு தக்கதாக உங்களை தண்டித்தாலும் நம்மை தண்டித்தாலும் அவர் நம்மை நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நமக்கு ரெண்டத்தினையை திருப்பி தருகிறதை தேவனாக இருக்கிறார் தான் சொல்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் எடுக்கவில்லை. நாம் அவருடைய சொந்த ஜனமாக நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நாம் அவரை தண்டித்தாலும் அவர் ஒவ்வொரு நாளும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நம்முடைய பிள்ளைகள் நம்ம தண்டிக்கிறது இல்லையா? தண்டிப்போம்லா. ஆனால் அந்த பிள்ளைகளை நம்ம கைவிட்டுருமா? அவ்வளோ நேசிக்கிறோம் அல்லவா? நம் உலக பெற்றோரே நம் பிள்ளைகளை நேசிக்கிறோம் என்றால் நம் பரலோக தப்பர் நம்மை சொந்த பிள்ளைகளா அவருடைய இரத்தத்தால் மீட்டு கொண்டவர் நம்மளை எப்படி வெட்கப்பட்டு போக விடுவார்? நம்மளை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். அதனால் கவலைப்படாதுங்க, பயப்படாதுங்க, கவலையை விட்டு விடுங்க. கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து நம்மை நடத்தி அப்படி செய்த தேவனை துதிக்கும்படியால் நம்மளை வைப்பார். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், உண்மையுள்ளவன், வாக்கு மாறாதவர். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனை தர்மையான நாளுக்காக கூட ஆக்கொடி நடிப்பான். நாளின் காலம் முதல் இம்மட்டுமா என்னுடைய தயவு இழக்க உங்கள் கிருபங்களை தாங்குதேப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. இப்பொழுது மடியால் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்திலே தெரியுமாப்பா. ஆண்டவரே, கஷ்டத்தின் பாதையில் கண்ணீரின் பாதையில் நடந்து வந்து அப்பா முசுக்கட்டை பூச்சிகளும் வெட்டுக்கிளியும் அவர்கள் ஆண்டவரே செல்வங்களை அவர்கள் கையின் பிரயாசங்களை சத்துரு பட்சித்த காலங்களுக்கு தக்கதால் நீங்க அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைய முடியாது. அப்பா, நீங்க அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஜெபிக்க அப்பா, அமை துதிக்கிற தகப்பனே, உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி அப்பா அவர்களை சூழ்ந்திருக்கிற மக்களுக்கு முன்பாக அவர்கள் ஆண்டவரே பேச்சுக்கு அழகாதபடி கத்தாவே, அவர்கள் வெட்கத்துக்கு அழகாதபடி கத்தாவே, நீர் அவர்களை உயர்த்துவீராக. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சொன்னீரப்பா. ஏழு பிள்ளைகளை நினைத்தருங்கப்பா. உடைய பிள்ளைகளின் வெட்கத்தை நீர் மாற பண்ணுவீராக. இப்பொழுது இதை நடப்பிப்பீராக கத்தாவே. உடைய பிள்ளைகள் வெட்கத்தை நீர் எடுத்து போட்டுருவீராக. உடைய கருத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருங்க. இரவுகளை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துக்கிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தை. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.